சந்திப்பு. அரசியல் விருந்தினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து சிறப்பிக்கும் தளம் சந்திப்பு. உங்கள் டிபிசியில். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு சந்திப்பு நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் டிபிசி ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம், அத்தோடு சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் சிந்தனையாளருமான தோழர் ஜெயதேவன் அவர்கள். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் குறிப்பாக உலகம் முழுக்க வாழ்கின்ற டிபிசி நேயர்களுக்கும் மனித உரிமைவாதிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தாக்கம் தெரியும் நினைக்கின்றேன். நண்பர் ஜெயதேவன் அவர்கள் விடுதலை புலிகளால் தடுத்து வைக்கப்பட்டு 20 ஆண்டுகள் இப்பொழுது கடந்திருக்கின்றது. இது நினைவு கூற வேண்டிய தேவை என்னவெனில், அதாவது ஜெயதேவன் அவர்கள் விடுதலை புலிகளால் தடுத்து வைக்கப்பட்டு பல்வந்த அழுத்தங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு அவர் தானாக ஒதுங்கி வீட்டில் தனியாக இருக்கவில்லை. இந்த தமிழ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த தன்னால் என்னத்தை செய்ய முடியும் என்ற பல்வேறு வேலை திட்டங்களை தான் சார்ந்திருக்கின்ற ஆலயம் ஊடாக செய்து ஒரு முன்மாதிரி இடத்தை பிடித்திருக்கின்றார். அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதே இதன் தாக்கமாக இருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு தம்பா பொருத்தமாக இருக்கும். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைங்கள் தம்பா. வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். ராம், நீங்கள் கூறியது போல ஜெயதேவன் அவர்களது சமூகத்துக்கான பங்களிப்பு எமது மக்களுக்கு என்ன மாதிரியான கூடிய வேலை திட்டங்களை அமுல்படுத்தலாம் என்றதற்கு இன்று பல உதாரணங்கள் நடைமுறை. அது பலரும் பின்பற்ற வேண்டிய ஒரு மாடல் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு மாடலை தானாக அறிமுகப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் கூறியது போல ஜெயதேவன் அவர்கள் 20 வருடங்களுக்கு முன்னர் புலிகளினால் ஜெயதேவன் அவர்களும் விவேகானந்தன் அவர்களும் இருவருமே யோகேஸ்வரர் ஆலய இருந்தவர்கள். இவர்கள் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். தடுத்து வைப்பானது அன்று அவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. அந்த சர்வதேச அழுத்தங்கள், இங்கிலாந்து அரசினது தலையீடு, மற்றது சமூக தொடர்புகள், டிபிசியினது சமூக அக்கறையாளர்கள், மனித உரிமைவாதிகளினது உடனடியான எதிர்வினை, பல காரணிகளால் தான் அவர் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டி வந்தது. அதே போல அந்த காலகட்டத்தையோ ஆளுமை உள்ளவர்கள், பொது மக்களுக்கு பல தீர்க்கமான சிந்தனை உள்ளவர்கள் அழிக்கப்பட்ட அவர்களது வரலாறே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்வு அவர்களது 20 வருட வாழ்க்கையை கொண்டாட வேண்டிய நிகழ்வு. இது அழிக்கப்பட்டவர்கள் இருந்திருந்தால் நமது சமூகத்துக்கு அது எவ்வாறு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதை கூறவும், இனிமேல் இந்த சமூகத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்வுகள், இவ்வாறான சிந்தனை போக்குகள் அதற்காகவும் இந்த நினைவுகள் மிகவும் துல்லியமாக மீள இல்லாமல் பாராட்டப்பட வேண்டியதும், இதை மக்கள் இதிலிருந்து பாடங்களை படித்துக் கொள்ள வேண்டியதும் தேவையாக. ஜெயதேவன் அவர்கள் ஆரம்ப கால நடவடிக்கைகளை பற்றி மிகவும் சுருக்கமாக நான் அறிந்தவரையில் அண்மையிலும் உங்களது பதிவுகளில் இட்டிருந்தீர்கள். கொழும்பில் கேசி நித்யானந்தா போன்றவர்களின் அகதி அவருடன் இருந்தவர்களது மணமகனான டாக்டர் தேவானந்தாவுடனான ஈழ மாணவருடன் ஆரம்பத்தில் மாணவனாக இருந்த பொழுது தொடர்பட்டிருந்ததாக அது பற்றியும், அதில் இருந்து லண்டன் வந்தது, லண்டன் வந்த பின்னர் இருந்த உங்களது தொடர்புகள் பற்றியும், உங்களது முக்கியமான பங்களிப்புகள் பற்றியும் மிகவும் சுருக்கமாக கூறி, அதன் தற்பொழுது கடந்த 20 வருட காலமாக உங்களது மிகப்பெரிய புலியாவளி கிராம அபிவிருத்தி முதல் கிராமமாக அதை மாற்றி அமைக்க நீங்கள்
அதற்கு அது என்ன மாதிரியான அணுகுமுறைகள் தொடர்பாக பின்பற்றுகிறீர்கள் என்பது தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இதனை கருதி உங்களிடம் முதலாவது கேள்வி நடவடிக்கைகளை சுருக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயதேவன் அவர்களே. நன்றி தம்பா. நீங்கள் கேட்டுக்கொண்டபடி ஆரம்ப தொடர்புகள், அரசியல் தொடர்புகள் உண்மையிலே நான் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே படிக்கும் பொழுது, ஓ லெவல் ஏ லெவல் படிக்கும் பொழுது ஏற்பட்ட தொடர்புகளால் தான் எனக்கு கிடைத்தது. நல்ல தலைவர்கள், அந்த நேரம் ஆயுத போராட்டங்களிலே ஈடுபட்ட தலைவர்களும் மற்றது அரசியலில் ஈடுபட்ட தலைவர்களும் அந்த காலகட்டத்திலே இருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் டக்ளஸ் தேவானந்தா எனது ஒரு சக மாணவனாக ஓ லெவல் படித்தவர். அத்துடன் நெல்லை ஆண்டவர் ஈழ விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு போராளி. அவரும் உண்மையிலே அட்வான்ஸ் லெவல் இந்த கிளாஸ்ல படித்தவர். இதை விட தெலோல இருந்த தியாகராஜா, ருத்ரகுமாரன், இவர்கள் எல்லாரும் எனது பர்னல் பேட்ச்மேட்டாக இருந்தார்கள். ஆகவே நாங்கள் ஒரு தொடர்புள்ள அதை விட வேறு 2-3 பேரும் இருந்தவர்கள். உடனே எனக்கு ஞாபகப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு காலகட்டத்திலே தரப்படுத்தலும் ஒரு ஒரு வேகமான அரசியல் பாதை ஒன்று வளர்ந்து கொண்டு போகும்போது இளைஞர் பேரவையும் ஈழ விடுதலை இயக்கங்களும் முன்னணியாக இருந்து பல இந்த ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போன காலகட்டத்திலே நான் பெரிய அளவிலே வெளிப்படையாக ஈடுபடாட்டியும் அவர்களுடன் தொடர்புடன் ஆர்வமாக நான் இருந்தேன். அதைத் தொடர்ந்து 1977ஆம் ஆண்டு கண்டியில் நடந்த இலங்கையில் நடந்த இனக்கலவரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டு, அன்னருடன் குடும்பமாக பாதிக்கப்பட்டு, அதிலே இருந்து தான் உண்மையிலே நான் கூடிய அளவு அக்கறை எடுத்து ஒரு இயக்க ரீதியாகவோ ஒரு ஆயுதம் போராட்டம் தேவை என்றதை நியாயப்படுத்தி கொண்டு பல ஈடுபாடுகளிலே முழுக்கு நின்றனான். மட்டக்களப்பிலே நடந்த அந்த பெரிய ஒரு சூறாவளியிலே கொழும்பிலே இருந்து உணவு பண்டங்கள் முதல் உதவிகள் செய்வதற்கு இரவும் பகலுமாக இருந்து நாங்கள் வேலை செய்தோம். ஆகவே அத்தகைய முயற்சிகள் ஒரு அத்திபாரமாக இருந்தது. உண்மையிலே கேசி நித்யானந்தா அவர்கள், டக்ளஸ் தேவானந்தாவின் மாமனர், ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தார். பல விதத்திலேயும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு வழிகாட்டியாகவும் பல விதத்திலே அவர் முன்னணியிலே இருந்து எங்களுக்கு சில அறிவூட்டல்களை தந்தார். இதை தாண்டி நாங்கள் லண்டனில் ஆரம்பத்திலே தம்பா உங்களுக்கும் தெரியும், உங்களுடன் தொடர்புகள் எல்லாம் எனக்கு இருந்தது. அப்ப அந்த இயக்கம் என்று சொல்லும் போது மக்களுக்கு இருந்த ஆர்வம் ஒரு பெரிய அளவில், விடுதலை புலிகள் என்று இல்லாத நேரத்துல கூட அப்ப இங்கே எல்லா அமைப்புகளும் இயங்கி கொண்டிருந்த எல்லோருடன் எனக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருந்ததுதான். அந்த தொடர்புகளை தொடர்ந்து நான் சுயமாகவே பல அரசியல் முன்னெடுப்புகளை செய்தேன். ஒரு இடைக்காலத்திலே வேலை பழுக்காரம், குடும்ப அதாவது வருமான ஈட்ட வேண்டிய தேவைகள் எல்லாம் இருந்தது. ஒரு இடைக்காலத்திலே நான் ஈடுபடாமல் இருந்த போதும் நான் தொடர்ந்து அதிலே நான் ஈடுபட்டு பிரித்தானிய பாராளுமன்றத்தை கூடிய அளவு பயன்படுத்துவதற்கும் மற்றது வெளிவிவகார அமைச்சுடன் ஒரு பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சுடன் பெரிய அளவுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு பாரிய அளவிலே வேலைகளை செய்து டோனி பிளேயர் அரசாங்கம் தெரிவு செய்ய முதல் முறையாக வந்தபோது அந்த நேரம் பிரித்தானியாவிலே பிரெயின் பகுதியிலே பாரிய அளவிலே நாங்கள் வேலை செய்து, பிரெயின் ஹரோ பகுதியில வேலை செய்து பெரிய அளவு எம்பிமார்களின் ஆதரவை பெற்று ஒரு நல்ல ஒரு நிலையை உருவாக்கி அதிலே இருந்து வந்த ஒரு ஒரு ஓப்பனிங் தான் 2000ஆம் ஆண்டு வந்த ஒரு அந்த அரசியல் அதாவது விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையான சமரச முயற்சி வந்தது. அதிலே பாலசிங்கத்தை அந்த அரசியல் தொடர்புகள் மூலம் பிரித்தானியாவுக்கு அவரை கொண்டு இங்கிருந்து அவர் நோர்வேக்கு சென்று தனது மருத்துவ கிட்னி சம்பந்தமான ஆபரேஷன் எல்லாம் செய்துவிட்டு அதிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று பிரித்தானிய அரசாங்கத்துடன் எழுத்திலே இல்லாவிட்டாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்கள் செய்தது, இவர் வந்தால் புலிகள் அதாவது ஒரு தீர்வு திட்டத்துக்கு போவார்கள், இது சமரச முயற்சி ஒன்று எடுக்கிறதுக்கான நடவடிக்கையை செய்வார்கள் என்று பேர்ந்து அதிலே பாலசிங்கத்தையும் foreign ஆபீஸையும் ஈடுபடுத்தி அந்த சமரச முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய தன்மை
அந்த 5 வருட காலத்திலே வந்து ஒரு சமாதானம் வந்தது. அதற்கு அத்திவாரமாக இருந்தது நாங்கள் பிரித்தானியாவில் செய்த வேலை தான். அது பெரிய அளவிலே பாலசிங்கம் சொல்ல மாட்டார் என்றால் அவர் கடைசியிலே முரண்பட்டு கொண்டுதான் என்னுடன் போனார். ஆனா அது ஒரு பெரிய ஒரு விடயம். அந்த நேரம் அந்த ஒரு சலுகை அவருக்கு கிடைத்திருக்காவிட்டால் அவர் இலங்கையிலே வந்து மாய்ந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தவர். மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்தவர். அந்த பிரித்தானியாவுக்கு எடுக்க முயற்சி வந்து ஒரு பாரிய முயற்சியாக தான் இருந்தது. அது நேரடியாகவே அங்க எனக்கு பரிகான் நிரப்பி அந்த பொறுப்பை எனக்கு தந்து அந்த பொறுப்பை நான் பிரித்தானிய சிவில் சர்வன்ஸுடன் பெயர்கள் நான் சொல்ல விருப்பமில்லை, அவர்களுடன் நேரடியாக கதைத்து ஒரு சமரசமாக ஒரு நல்ல ஒரு முயற்சியாக எடுத்து அந்த கடைசியிலே அந்த அந்த உடன்படிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்குமான உடன்படிக்கை வந்து ஒரு 5 வருடத்துக்கு நிற்கக்கூடியதா இருந்தது. கவலை என்னவென்றால் அதை தொடர்ந்து பயன்படுத்தி ஒரு அரசியல் தீர்வுக்கு போயிருக்கலாம். அதிலே வந்து விடுதலை புலிகள் தவறு விட்டார்கள். ஏனென்றால் மீண்டும் ஆயுத போராட்டத்துக்கு போவதற்கு முயற்சி எடுத்து கடைசியிலே இன்று அவர்கள் அதிலே கடைசியிலே ஒன்றுமே அந்த பெறுபவர்கள் எல்லாம் பலனில்லாமல் போய்விட்டது. இதைவிட நாங்கள் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த போது நானும் விவேகானந்தனும் எல்லாம் முடிவுகளை கதைத்து, ஏனென்றால் இங்கு அரசியல் ஒன்று செய்வது சுதந்திரமான அரசியல் செய்வது என்பது மிகவும் கடினம். ஸ்தாபனங்களை நடத்துவது மிக கடினம். உங்களுக்கு தெரியும், தமிழ் கார்டியனை ஆரம்பித்தேன், கிங்ஸ்பரி தமிழ் பாடசாலை ஆரம்பித்தேன். இவை எல்லாத்தையும் அவர்கள் வந்து விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களோ அமைப்பு ரீதியான உறுப்பினர்கள் இங்கு அவர்கள் அதை இடையூறுகளை தந்து ஒன்றுமே சுதந்திரமாக செய்வதற்கு வழிவிடவில்லை. இதையெல்லாம் மனதில் கொண்டு நாங்கள் அங்க போய் கதைக்க வேண்டும் என்று மிக பிரபாகரனின் பொடிகார்டாக இருந்த அஜித் அவர்களின் தொடர்பு மூலம் பிரபாகரனை சந்திக்கும் ஒரு ஏற்பாடை செய்வதற்காக நாங்கள் அங்கு போனோம், இலங்கைக்கு போனோம். ஆனால் அங்கு அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அஜெண்டா இருந்தது. ஏனென்றால் லண்டனிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே வந்து தமிழ் அமைப்புகள் எல்லாத்தையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருந்தது. அதிலே வந்து தமிழ் பாடசாலைகள், மற்றது இந்த சமூக ஸ்தாபனங்கள், அகதிகள் ஸ்தாபனங்கள், மற்றது ஹவுசிங் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள் எல்லாம் எடுக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் பார்த்தார்கள், ஈழபதீஸ்வரர் ஆலயம் ஒரு முக்கியமான பெயருடன் இருக்கிறது, ஈழம் என்ற பெயருடன் இருக்கிறது, மற்றது வந்து அரசியல் தொடர்பும் இருக்கின்றது லேபர் பார்ட்டியுடன். இவையெல்லாம் வைத்துக்கொண்டு இதை மிகவும் ஒரு வலுவாக பார்த்தார்கள், தங்களிடம் தாங்கள் எடுக்க வேண்டும் என்று. ஆகவே எங்களை வந்து உண்மையில எங்களுக்கே தெரியாது இவ்வளவு தூரத்துக்கு போவார்கள் என்று. சுனாமி அன்று நாங்கள் இலங்கைக்கு சென்றோம். இலங்கையை சென்று ஒரு 2 நாளிலே நாங்கள் வெண்ணிக்கு சென்று நானும் விவேகானந்தனும் எனது அண்ணன் டாக்டர் நரேந்திரன் போய் அங்கு சந்தித்து கதைத்தோம். சந்தித்து கதைத்தவர் வந்து 2-3 பேர் வந்து கதைத்தார்கள். அதில் முக்கியமாக வந்தவர் நெடியவன். அவருடைய கதைத்து அவர்கள் உண்மையிலே அண்ணர் இருந்தபடியால் உண்மைக்கு எங்களை சிறப்பிடிக்க இல்லை. அப்ப அவர் பிடிக்க வேண்டிய ஆக்கள் நாங்கள் தான், ஈழபதீஸ்வரர் தான் என்ற ஒரு அடிப்படையில தான் பிடிக்க இருந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் கதைத்து போட்டு வர்றோம், நீங்கள் இப்ப சந்திப்பதற்கு கஷ்டமா இருக்கு பிரபாகரன், அவர் பிஸியா இருக்கிறார், நாங்கள் உங்களுக்கு போன் பண்றோம் வாங்கோன்னு சொன்னார்கள். அப்ப நாங்கள் கொழும்புக்கு போயிட்டு ஏர்போர்ட்ல அண்ணரை அனுப்புவதற்கு சவுதி போறார், வழி அனுப்பிவிட்டு நாங்கள் அண்ணரும் சொன்னோம் நாங்கள் வெண்ணி போறோம் என்று சொல்ல, அண்ணரும் மிகவும் ஒரு கவலையோட தான் சொன்னார், கவனமா இருக்க வேணும் போறது, இவங்களை நம்பலான்னு சொன்னார். அப்படி இருக்க நாங்கள் இருவரும் அங்கு ஒரு வேன்ல போனார்கள். போன அண்டே வந்து எங்களை சிறைப்பிடித்து விட்டார்கள். அங்கு சிறைப்பிடித்து முதல் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அவருடைய ஒரு கிளிநொச்சியிலே அவருக்கு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்து போட்டார்கள். ஒரு 2-3 நாள் கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சு போட்டு நாங்கள் சுயமாக சில முயற்சிகளை எடுக்க முனைந்த போது லண்டன்லே தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களுக்கு டிக்கெட்டும் 2-3 நாள்ல தான் நாங்களும் பயணம் செய்ய லண்டனுக்கு வரை இருந்தோம். அதை சொல்லி அவருக்கு தடைப்படுவது போல இருக்கு, இவர்கள் என்ன செய்ய போறார்கள் தெரியல, எங்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஒரு கால் சென்டருக்கு போக, அவர்களது இன்டெலிஜென்ஸ் பலமான ஒரு இன்டெலிஜென்ஸ் எங்கே இருந்தாலும் வந்து அந்த அவையோட கட்டமைப்புக்கு வந்து இந்த இன்டெலிஜென்ஸுக்களால
இது நடந்தது கிளிநொச்சியில. அப்ப கிளிநொச்சியில இருந்து நாங்கள் கால் சென்டர் போக அங்க போயிட்டது, மெசேஜ் போயிட்டது இன்டெலிஜென்ஸுக்கு. அப்ப அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஆட்கள் எங்கள் 2 பேரையும் மறைச்சு கூட்டிக் கொண்டு வந்து என்ன செய்து விட்டாங்க, விவேகானந்தன் போய் கதைக்கலாம், ஆனா நான் கதைக்கலான்னு சொல்லி என்னை தடுத்து போட்டு, ஆனா விவேகானந்தன் அங்க போய் போன்ல எடுக்க லைன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அவருக்கும் கதைக்கலாம் அவங்ககிட்ட. பேருந்து எங்களை சும்மா ஒரு சுற்றுலா மாதிரி கொண்டு போய் எங்க முல்லைத்தீவுல சுனாமியால பாதிக்கப்படுற இடம் கொண்டு காட்டி போட்டு அன்றைக்கு பின்னேறம் என்ன செய்தார்கள், எங்களை கூட்டிக் கொண்டு போய் எங்க புதுக்குடியிருப்புல ஒரு காட்டு பகுதியில உள்பகுதியில கொண்டு போய் எங்களை மறியல்ல போட்டார்கள். அதெல்லாம் ஒரு கதை. நாங்கள் இதை பற்றி விரிவாக நாங்கள் டிபிசியிலே கதைத்தோம். அப்போ கிட்டத்தட்ட விவேகானந்தன் 42 நாளும் நான் 62 நாட்களும் அவருடைய தடுப்பு காவலில் இருந்தோம். விவேகானந்தன் மனைவி துணிச்சலுடன் கிளிநொச்சி வந்தார். வந்து அவர் விவேகானந்தனுடன் மருமகன் அவர் ஒரு டாக்டராக அந்த நாட்களிலே வவுனியாலே பணிபுரிந்தவர், ஒரு GMOவாக. அவர் தலையிட்டு பாலகுமாரை எல்லாம் சந்திக்கும் ஒரு நிலை ஒன்று வந்தது விவேகானந்தனை விடுவிக்கும் பொழுது. ஆனா விவேகானந்தனை விடுவிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிந்தது அவர்கள் ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தை எடுக்கும் முயற்சி. அப்ப ஈழப்பதீஸ்வரர் ஆலயம் நமக்கு சேரிட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணுவது கடினமாக இருந்தது. ஏனென்றால் அரசியல் காரணங்களுக்காக தானே இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. புலிகளோட சார்ந்த ஒரு அமைப்பா இருக்கலாம் ஈழம் என்ற பெயர்ல ஒரு கேள்விகள் பல வந்தது சேரிட்டி கமிஷன்ல இருந்து. அப்ப நாங்கள் அதுக்கு கொடுத்த இதுக்கும் புலிகளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னா அது அவர் டிலே பண்ணார்கள். அப்ப நாங்களும் விட்டுட்டோம். எங்களை பாட்டுக்கு நாங்கள் ஒரு சோசியல் ஸ்தாபனமாகத்தான் அதை நாங்கள் செய்து கொண்டு போனாங்க. போயிட்டு என்ன நடந்தது என்றால், நாங்கள் அங்க பிடிப்பட்டு இங்க வந்த பின்பு என்னை வெளியில எழுப்ப விவேகானந்தனை பொறுத்தளவுல அவர்கிட்ட வைஃப் ஈடுபட்டதால் அவரை வெளியிலே எடுக்கக்கூடியதா இருந்தது. ஆனால் என்னுடன் சில ஒப்பந்தங்கள் போது ஒரு லிமிடெட் கம்பெனியை வைத்து நாங்கள் ஆபரேட் பண்ணாங்கள் ஈழப்பதீஸ்வரர் ஆலயத்தை. அந்த லிமிடெட் கம்பெனியில மாற்றம் செய்தால் எல்லா உரிமையும் தங்களுக்கு வரும் என்ற ஒரு எண்ணப்பாட்டுல இதை செய்தார்கள். இதுல பங்காளிகளாக இருந்தவர் முக்கியமானவர்கள் சீவரட்னம் என்ற முன்பு நிதிக்கு பொறுப்பாக இருந்தவர் புலிகள, 2வது பாலசிங்கம். இவர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் எங்கள விடயத்திலே எனது விடயத்திலே ஒன்று சேர்ந்த ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது. ஆகவே அந்த கம்பெனியை மாற்றுவதற்குரிய பத்திரங்களை எல்லாம் கொண்டு ஒரு ஒப்பந்தம் ஒன்றும் சைன் பண்ணி, அதாவது இந்த கம்பெனி இனிமேல் அதுல நாங்கள் ஒரு விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை, நாங்கள் அதை கையளிக்கிறோம் சீவரணத்துக்கு என்று சொல்லி அந்த பத்திரங்களை கையெழுத்து வாங்கினார்கள். என்னை பொறுத்தளவிலே அந்த கம்பெனி இருந்தா என்ன போனா எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஒரு பேரை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு கம்பெனியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் ஈழப்பதீஸ்வரர் ஆலயம் கட்டிடம் ஒரு நன்னம்பிக்கையுடன் பெறப்பட்ட கட்டிடம். அந்த கட்டிடத்துல கோயில் நடத்துவதற்கு இலகுவாக வேறு ஆட்கள் நாங்கள் ஒப்புதல் கொடுத்தா ஒழிய அதை மாற்றி எடுப்பது கஷ்டம். எனது பெயர் விவேகானந்தன் பெயர் மற்றும் 2 பெயர்ல தான் அந்த பெயர் பதிஞ்சிருந்தது லீஸ்ல எல்லாம். அப்ப நாங்கள் 4 பேரும் ஒன்றாக அதை கொடுக்காவிட்டால் அவர் இருக்க முடியாது. அந்த தைரியத்துடன் நான் கையெழுத்திட்டு கொடுத்து விட்டேன். ஆனால் 62 நாட்கள் வைத்திருந்தார்கள். விவேகானந்தன் போகும்போது நான் ஒரு காகிதம் ஒன்று எழுதி விவேகானந்தன் ரகசியமாக கொண்டு போக சொல்லி அவர் கொண்டு போய் பரி கார்னர் MP கொடுத்தார். பரி கார்னர் MP உடனடியாக தலையிட்டு ஃபாரின் ஆபீஸோட கதைத்து அவர்களுடன் பல முயற்சிகள் எடுத்து அவர் சொல்லிவிட்டார், நீங்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நான் பிளேன் எடுத்து பிளேன்லேயே போக போறேன் பென்னிக்கு. ஆகவே அவர் தொடர்பு கொண்டு சிவராத்திரி நடந்த தினம் ஒரு விடிய காணுமை பார்த்தால் புலிகளுடைய முக்கியமான உறுப்பினர் ஒருவர் கண்ணன் என்று அவர் சந்திச்சு, அவர் தான் எங்களை பிடித்து கொண்டு போனவர். சொன்னார், தலைவர் முடிவெடுத்து விட்டார் உங்களை விடுதலை செய்வதற்கு, உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனி டைம் வரலாம், இங்க வந்தால் ஒரு நாளும் உங்களை பிடிக்க வைக்க போற இல்லை என்றெல்லாம் சொல்லி குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டியது. நீங்கள் இந்த அடுத்து வைக்கப்பட்ட 62 நாட்களில்
சில வேளைகளில் உங்களை கொலை செய்து விடுவார்கள் என்ற பயம் உங்களுக்கு இருந்ததா? அந்த யோசனை இருந்ததா? பயமுறுத்தல்கள் வந்தது. ஏனென்றால் இவர்கள் என்னை குறிப்பாக என்னைத்தான் டார்கெட் பண்ணதால தான் விவேகானந்தன் நம்பிட்டது. அப்ப அவர்கள் வந்து சில சில விவேகானந்தனை கூப்பிட்டு தான் கதைப்பார்கள். என்னுடன் சேர்ந்து கதைக்க மாட்டார்கள். சில சில இந்த அதாவது வந்து இந்த அவருடைய ரகசிய உறுப்பினர் இருக்கினன் தானே, அவர்கள் வந்து என்னுடன் கதைக்க மாட்டோம். விவேகானந்தனை கூட்டிக் கொண்டு போய் தான் கதைப்பினோம். கதை கேட்க சொன்னவையில் என்னென்றால், இவர் நிற்கிறார், நாங்கள் இவர் தட்டை இல்லாது, நாங்கள் வேணுமென்றால் பாம்பை போட்டும் ஜாவ கொள்ளுவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் சும்மா விடவில்லை. உண்மைக்கு நான் விவேகானந்தனும் இல்லை, நான் சொல்வதற்கு உங்களோட டிபிசியில முந்தி நான் வந்து சொல்லி இருக்கின்றேன். ஒரு கட்டத்திலே வந்து நான் வந்து எனக்கும் மருந்துகள் ஒரு நாளும் எடுக்கணும், நான் மருந்துகள் எடுப்பதை நிப்பாட்டி விட்டேன். நிப்பாட்டி அத்துடன் அவர்களிடம் நேரடியாக சொல்லிவிட்டேன், என்னத்துக்கு இதுல என்ன வச்சிருக்கின்றீர்கள், வேணுமென்றா என்ன சுட்டு தள்ளி போடுங்க இதில் என்று. அதில் கேட்டேன். என்றால் எங்களை வச்சிருந்த இடத்திலே வந்து ஒரு ரெட் கிராஸ்ல போட்டு ஒரு கல் ஒன்று, அதாவது கான்கிரீட்டட் ஏரியா ஒன்று இருந்தது. அப்ப அதுல வச்சு நீங்க சுட்டு போடுங்க, என்னத்துக்கு நீங்க வச்சிருக்கிறேன்னு கூட கேட்டேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை. ஆனா சொன்னவர்கள் என்னென்றால், தங்களுக்கு எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் பெற இல்லை. இவர் பெரியார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அங்க ஒன்றும் பெற இல்லை. நாங்கள் பாம்பையும் விட்டு சாக்கொள்வோம், ஒருத்தருக்கும் தெரியாத கிட்ட பாம்பு கடிச்சு செத்தன்னு சொல்லுவோம் என்று அது ஒரு வித்தியாசமான கருத்தூட்டமாக சொன்னார்கள். அதை விட வந்து மேலே அவர்கள் வந்து கதைக்கும் பொழுது அந்த நான் சுதந்திரமாக இனி அவர் தமிழிடத்திலே வந்து புலங்கலாம், வரலாம், போகலாம் என்று சொன்னது வந்து ஒரு வியப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் என்ன நடந்திருக்கு என்பதே தெரியல. ஆனால் அன்று பின்னேறம் அத்துடன் இந்த புலிகளிட வந்து தொலைத்தொடர்பு, இந்த இன்டர்நெட் தொடர்புக்கு உரியவர் வந்து பேர் மறந்துட்டேன், கஸ்ட்ரோ வந்து அந்த தொலைத்தொடர்புள்ள ஆளை இல்ல, கஸ்ட்ரோ சொல்லி அந்த தொலைத்தொடர்புகள்ல இருந்தவரோட பேர் மறந்துவிட்டேன். அவர் வந்து எங்களை சந்திச்சு என்ன சந்தித்து அவர் வந்து உண்மைக்கு ப்ளீட் பண்ணார். கொஞ்சம் கடுமையான போக்கில் இருந்தவர் முதல் தரம் முந்தி. இப்ப என்ன சந்தித்த போது மிகவும் ப்ளீட் பண்ணி கேட்டார், நான் லண்டனுக்கு போனோன்னு தான் தொடர்பு கொள்வேன், சில உதவிகள் தேவையா இருக்கிறதெல்லாம் கேட்டார். இதுல சொல்ல போனால் பெரிய கதைகள், நான் சுருக்கமா சொல்லுகிறேன். இந்த விடயங்களை ஜெயதேவன் இந்த விடயங்களை பல்வேறு தரப்பிலும் டிபிசியிலே தொடர்ந்து இந்த விடயங்களை பார்த்து வந்திருக்கின்றார். இதில் முக்கியமான விடயம், அதாவது இந்த ஜெயதேவன் கைது தொடர்பாக எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தகவல் வந்தது. தகவலை கொண்டு வந்தார்கள் எங்களுடைய ஆய்வாளரான நண்பர் சிவலிங்கம் மற்றும் தோழர் தம்பா அவர்கள். நாங்கள் உடனடியாகவே, எனக்கு அந்த டேட் ஞாபகம் இல்லை, இரவு திருமதி ஜெயதேவனும் அவருடைய மகனும் வெம்பிளி போலீஸ் நிலையத்திலே சென்று ஒரு முறைப்பாடு செய்யப்படி கேட்கப்பட்டது. தம்பா தான் என்னை அழைத்து சென்றார். நான் உடனே திருமதி ஜெயதேவன் அவர்கள் வெம்பிளி போலீஸ் நிலையத்துக்கு வந்து ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டோம். அதனை தொடர்ந்து நாங்கள் டிபிசி மிக நெருக்கடியான காலகட்டம் என்றால் புலிகளின் படுகொலைகளுக்கு எதிராக எங்களுடைய மக்களின் எதிராக ஓங்கி குரல் கொடுத்து கொண்டிருந்தது. அதனால் சிவலிங்கம் அவர்கள் உடனடியாகவே சொன்னார், ராம், நாங்கள் இதை விட்டுவிடக்கூடாது என்ற உடனே நாங்கள் தம்பா, ஜெகநாதன் ஆகியோர் இந்த விடயங்களை மும்முறாக டிபிசியிலே எடுத்திருந்தோம். அதற்காகவே டிபிசி பல முறை தாக்கப்பட்டது. டிபிசிக்கு எதிரான கடுமையான கண்டனங்கள், கொலை அச்சுறுத்தல்கள், இந்த விடயங்களை சிவலிங்கம் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், இது ஒரு இன்று நாங்கள் பொதுவாகவே எங்களுக்கு மத்தியில் வாழ்கிற சமூக அக்கறை கொண்ட நல்ல மனிதர்களை அடையாளங்குவது, அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கான கௌரவங்களை கொடுப்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் தமிழ் புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற சமூக நலன்களில் அக்கறை கொண்ட ஒருவராக எங்கள் மதிப்புக்குரிய ஜெயதேவன் அவர்களை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஜெயதேவன் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட காலத்தில் எனக்கும் ஜெயதேவன் அவர்களுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய நண்பராக கஜன் என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர்தான் எனக்கு டெலிஃபோன் பண்ணி, ஜெயதேவன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார், மனைவி
மிகவும் மன குழப்பத்தில் இருக்கிறார். இது என்ன செய்வது என்பது குறித்து கேட்டபோதுதான் நான் ராம் தம்பா போன்றோருடன் தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இங்கு மிக முக்கியமானது என்னுடைய பார்வையில் ஜெயதேவன் அவர்களை ஒரு ஒரு தமிழ் ஒரு முற்போக்கு தேசியவாதத்தின் ஒரு அடையாளமாக என்னால் பார்க்க இயலும். ஏனென்றால் தமிழ் மக்களினுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு, அதே நேரத்தில் பிரிவினைக்கு எதிரான ஐக்கிய இலங்கைக்குள் பெரும்பான்மை சிங்கள மக்களோடு இணைந்துதான் அதற்கான தீர்வை அடைய வேண்டும் என்கின்ற அந்த இறுக்கமான போக்கு, அதே நேரத்தில் பிரிவினைக்கு எதிரான ஒரு மன பக்குவத்தை என்னால் உணர முடிஞ்சது. உதாரணமாக இப்பொழுது அவர் கிழக்கு மாகாணத்தில் மேற்கொண்டிருக்கிற சில சமூக அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போமையாக இருந்தால் அது ஒரு வியப்பாக இருக்கும். ஏனெனில் இப்படிப்பட்ட ஒருவர் குறிப்பாக வடக்கில் மிகவும் ஆழமான அரசியல் பின்னணி, அது மட்டுமல்ல அவருக்கு ஒரு கிறிஸ்தவ பின்னணியும் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமித்து பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த அரசியல் ரீதியாக ஒரு முற்போக்கு பாத்திரம், அதே நேரத்தில் தமிழ் தேசிய உணர்வுகளை கைவிடாமல் இருக்கிறது, அதே நேரத்தில் தமிழ் பிற்போக்குவாதத்துக்கு எதிரான விடாப்பிடியான போராட்டம் என்கின்ற அந்த குணாம்சங்கள் தான் எனக்கு பிடிச்சதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உலகம் முழுவதும் பெரும்பான்மையாக தமிழர் வாழ்கிற பிரதேசங்களில் ஆலயங்கள் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றன. ஆனால் நாங்கள் இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆலயங்களின் வரலாறுகளை பார்க்கும் பொழுது இந்த ஆலயங்கள் ஒரு விதமான ஒரு அரசியல் பிற்போக்கு அம்சங்களை கொண்டிருக்கிறதை காணலாம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயங்கள் எங்கே புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய சைவ அடையாளங்களையோ அல்லது இந்து அடையாளங்களையோ அல்லது தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவோ எந்த விதமான உதவிகளையும் இதுவரை குறிப்பிடத்தக்க அளவு மேற்கொண்டதாக இல்லை. அதே நேரத்தில் இந்த கோயில்களால் வருகின்ற வருமானங்களும் ஒரு பயனுள்ள விதத்தில் எங்களுடைய தாயகத்தில் பயன்படுத்தப்பட்டதாகவும் இல்லை. இந்த பின்னணியில் தான் ஜெயதேவன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் புலியாவளி என்ற பிரதேசத்தில் மேற்கொண்ட ஆலய செயற்பாடுகள் இந்த ஆலயத்தை மையமாக வச்சு சமூக வளர்ச்சிக்கான திட்டங்களாகத்தான் அவை மாற்றமடைஞ்சிருக்கின்றன. உண்மையிலே நீங்கள் கூறுவது சரி. கிழக்கு மாகாணத்தில் பயிலாவளி கிராமத்தை மட்டுமல்ல, அது அண்டிய கிராமத்தை நோக்கி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை திரு ஜெயதேவன் அவர்கள் முன்னெடுப்பை தெரியுது. இந்த வகையிலே பிரித்தானியாவில் நாங்கள் எவ்வாறு ஜெயதேவன் விடுதலைக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரம் சேர்ந்து எவ்வாறு குரல் கொடுத்தோமோ, அந்த வகையிலே ஜெர்மனியில் பல விதமான அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஜெகநாதன் முன் வந்து பல்வேறு சந்திப்புகளை தொலைபேசி ஊடாக தனிப்பட்ட முறையில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இதற்கு எதிரான கடுமையான கண்டனங்களை வானொலி ஊடாகவும் வெளிப்படையாக பேசினார். அந்த அனுபவம் உங்களுக்கு ஜெகநாதன் எப்படி இருந்தது? நன்றி ராம். வணக்கம். எங்களோட சமூக செயற்பாட்டாளரும் எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்து ஒரு நிலைமையை உருவாக்கினவர் என்ற ரீதியில ஜெயதேவனுக்கும் இதுல கலந்து கொண்டதுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த உண்மையிலேயே இந்த ஜெயதேவன் அவர்களை எனக்கு முதலில் தெரியாது. நான் ஜெர்மனியிலே நானும் சென்ட்ரல்ல தான் படிச்சு, நான் அந்த ரீதியில எனக்கு ஒரு பெருமையா இருக்கு அவர் படித்த பள்ளிக்கூடத்துல படித்தன்றது. நான் 1965ஆம் ஆண்டு என்னுடைய கடைசி ஆண்டு. அந்த 65ஓட தான் அந்த சுயபாஷா 66 வந்தது. நான் 65 GC எடுக்கும் பொழுதுதான் அந்த ஆங்கிலம் மொழியாக இருந்தது. பிறகு பாடங்கள் அதாவது விஞ்ஞான பாடங்கள் பிறகு அது மாறிட்டது. அதனுடைய அந்த கல்விதான் எனக்கு இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே ஒரு சமூகத்துல ஒரு அளவுக்கு
என்னை அறிமுகப்படுத்தக்கூடியதால அல்லது ஒரு 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 அரசியல்ல அதுகளில் கூட ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்தன்றதையும் வந்து நான் இதுல கூற வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னா அது ஜெயதவன் ஒரு முன்மாதிரின்றதுக்கு ரீதியில வந்து கட்டாயம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா முதலாவது அவர் ஜெயதவன் அவர்கள் அவருடைய சில விஷயங்களை நான் குறிப்பிட அவருடைய குணாம்சங்கள் பற்றி என்னன்னா அவருடைய நேர்மையை அவர் தன்னுடைய மற்றவர்கள்ட்டையும் எதிர்பார்த்தார். அது அவருக்கு அதுதான் அவரை வன்னிக்கு பிறகு போனதுக்கான ஒரு துணிச்சலை அவருக்கு நினைவு துணிச்சலை ஏற்படுத்தி இருந்தார். அந்த நேர்மை தன்னை ஏனையவர்கள்ட்டையும் இருக்கும் என்று எதிர்பார்த்தார். அதிலே அவர் தோல்வி அடைந்தார் இருந்தார். ஆனால் நேர்மையா இருக்கிறதுன்றது அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு சாதனையாளர்களாக அல்லது செயல்பாட்டாளர்களாக இருக்கிறதுன்றது இப்படியான அழுத்தங்களுக்கு பிறகு குறைவு. என்னடா பலர் வந்து அதுல இருந்து ஒதுங்கி விடுவார்கள் அல்லது விட்டு விலகி போய் விடுவார்கள் அல்லது பேசாமடந்தைகளாக போய்விடுவார்கள். ஆனால் அவர் அதே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தன்னை அதுல இருந்து பாதுகாத்து கொண்டு தொடர்ந்து அவர் இங்க லண்டனுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள் என்று சொல்லி சொன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது அவரை குடும்ப ரீதியாக சிறுமைப்படுத்தி எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அதிலும் நோர்வேயில இருந்து இன்றைக்கு அவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு விலாசம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். இலங்கையிலேயே போய் கூட என்ன சிறை சென்றவர்களை சிறையில இருக்க வேண்டிய அளவுக்கு வந்து எவ்வளவு துன்மார்களாக இருந்திருக்கிறார்கள் என்றது இன்றைக்கு அவர்கள் அடையாளம் கண்டிருக்கலாம். ஆனால் அவரை போன்றவர்களை எல்லாம் பயன்படுத்தி எவ்வளவு மிகவும் மோசமான முறையில அவருடைய குடும்பத்தவரை சிறுமைப்படுத்தி இவைகள் வந்து ஒரு எவ்வளவு மனவேதனையை உருவாக்கக்கூடிய விடயங்கள். ஆனால் அவைகள் எல்லாத்தையும் தாக்கு பிடித்து அந்த துணிச்சலுடன் தான் அந்த நேர்மையை கடைபிடித்ததோடு அதை வந்து தாக்கு பிடித்ததோடு அதே நேரத்தில் தொடர்ந்து தன்னுடைய சமூக பணிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ரீதியிலும் அதே நேரத்தில் தனக்கு நடந்த இந்த அவலங்கள் அல்லது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனைகள் என்றதுகள் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு முரணானது என்றதை வெளிப்படுத்துற தன்மை இவைகளை வந்து அவர் துணிச்சலாக கையாண்டதுன்றது வந்து இன்றைக்கும் எங்களுக்கு அதான் நான் அவர் வந்த உடனே கேட்டேன் எங்களுடைய கதாநாயகன் வந்து விட்டார் என்று சொல்லி ஏனென்றால் அது அப்படி ஒரு மனோநிலையை வந்து எனக்கு உருவாக்கினது வந்து அதை பற்றிய துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு துணிச்சலை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தன்றதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட வேணும். ஆகவே அதுக்கு பிறகும் அவர் வந்து இந்த புலியாவளி கிழக்கு மாகாணத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய சேவைகளை செய்து வர்றன்றது இதை நாங்கள் அவர் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு ஆலயங்கள் என்று அதுல ஸ்வெலிங்கன் சொன்ன விடயத்தையும் ஒருக்கா தொட்டு செல்லாம் என்று நினைக்கிறேன். ஆலயங்கள் என்பது இன்றைக்கு அது ஒரு சமூகத்தினுடைய செயற்பாட்டுக்கோ அல்லது இவைகளுக்கோ வந்து முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதை விட சுய லாபத்தையும் அல்லது வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்துகிற தங்களுடைய பெயரை பலப்படுத்துவதற்கும் அல்லது அந்த விளம்பரப்படுத்துவதற்கும் அதே நேரத்தில் சுய லாபத்தை தேடுவதற்குமாகத்தான் இன்றைக்கு ஆலயங்கள் பெருவளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையை நாங்க பார்க்கக்கூடிய. ஆனால் அதை மாற்றி ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு நீங்கள் செய்கிற விடயங்களின் மூலம் எங்களுக்கு நாங்களும் அப்படியானதுகளை செய்ய வேணும் என்ற ஒரு சிந்தனை போக்கை வந்து இந்த ஏனைய ஆலய நிர்வாகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இல்லாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்த ஒரு சிந்தனை போக்கை வந்து ஏற்படுத்தியதிலும் வந்து அவருக்கு பாரிய பங்கிருக்கிறது. அந்த ரீதியில வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு முன்மாதிரி என்றது மட்டுமில்ல சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரி. இதை வந்து மற்றவர்களும் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேணும். அதன் மூலம் வந்து இந்த சமூகத்துக்கு அப்படி செயல்பாடுகளை தாங்களும் செய்யலாம் என்றது. மற்றது இரண்டாவது விடயம் என்னன்னா ஒரு நிர்வாக ரீதியான செயல்பாடு. அதாவது கரை பேர் இங்க இருந்து காசை அனுப்பி போட்டு அது எல்லாத்தையும் வீண் பிரியமாக போற நிலைமைகள் தான் அங்க இருக்கிறது. ஒருவர் அங்க உதாரணத்துக்கு வந்து ஒருவர் 4 பேர்கிட்ட இருந்து காசு எடுப்பார். ஆனா ஒரு வசதி இல்லாதவனுக்கு வந்து ஒரு தருமையை வழங்காத நிலைமைகள் இந்த அப்படியான நிலைமையிலையும் இந்த வீண் பிரியமாக காசுகள் அங்க கொடுக்கப்பட்டு பலர் வந்து அதன் மூலம் வந்து அவர்கள் லாபம் சம்பாதிக்கிற நிலைமைக்கு மாறாக ஒரு நிர்வாக ரீதியாக இந்த லண்டன்ல இருந்து கொண்டும் அங்க சரியான ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறது. அங்க சில மோசடி செய்ய முயற்பட்டவர்களுக்கு கூட அவர் எப்படி ஒரு முன்மாதிரியாக அதுகளை எப்படியும் கண்டித்து அதுல இருந்த அப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுன்றதுகளையும் வந்து ஒரு நிர்வாக ரீதியான செயல் திறன் என்றது வந்து அவைகளையும் சரியான முறையில கொண்டு செல்லுகிறபடியால் தான் அவருடைய அந்த திட்டங்கள் இன்றைக்கு விரிவடைந்து புலியாவளிய மட்டுமல்ல ஏனைய கிராமங்களையும் சென்றடைக்கிற இன்னும் விரிவடைந்து கொண்டு போற அளவுக்கு அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கிறன்றது அதை இந்த சந்தர்ப்பத்துல நான் கட்டாயம் கேட்கிற நேயர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே அவருடைய இந்த முயற்சிகள் கட்டாயம் இன்னும் வளர வேண்டும் என்றதுதான் எங்களுடைய அவா. அந்த ரீதியிலே அவர் ஒரு நல்ல விடயங்களை வந்து நாங்கள் எப்பொழுதும்
சமூகத்துல முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு ஊடகம் என்ற ரீதியில இருக்கு. அதை நீங்க செய்திருக்கிறீர்கள் அதுக்கான நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆம். உண்மையிலே ஜெகநாதன் பல்வேறு விடயங்களை தொட்டு சொன்னார். புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து நிதியை மட்டும் அனுப்பிவிட்டு பேசாமல் இருக்காமல் ஒரு நிர்வாகத்தை கட்டமைப்பது. அது இலங்கை போன்ற நாடுகளிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிறகு மிகவும் ஊழல் நிறைந்த நிர்வாகங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற அரசு மட்டத்திலும் சரி, அதாவது சாதாரண மட்டத்தில். அப்படியான ஒரு நிலையிலே இங்கே நிதியை சரியாக பெற்று அதை தாயகத்துக்கு அனுப்பி அங்கே இந்த வேலை திட்டங்களை முன்னிறுத்துவது மட்டுமல்ல, அந்த நிர்வாகத்தை செய்வது மட்டுமல்ல, அது வெளிப்படையாக வெளியில் கொண்டு வருவது முக்கியமான விடயம். ஆம். என்னுடைய கேள்வி, ஜெயதேவன், நீங்கள் ஒரு வடபகுதியை சேர்ந்தவர், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர், யுத்தத்தால் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறீர்கள், தொடர்ந்து சமூகத்துடன் செயற்பட வேண்டும் என்ற நோக்கிலே செயற்படுகிறீர்கள். என்ன காரணம் நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக புலலாவளி கிராமத்தை தேர்ந்தெடுப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஆம், இதுக்கு உண்மை அடிப்படை காரணம் என்னவென்றால், நாங்கள் வடக்கை சேர்ந்தவர்கள். உண்மையிலே எமது ஆலயத்தின் 10 அங்கத்தவர்களும் வடக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அவ்வளவு பேரும் ஆண்கள் தான். ஆனால் இப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் போடும்போது நான் உண்மையிலே எனது அண்ணருடன் தான் கதைத்தேன் கொழும்பிலே, டாக்டர் நரேந்திரன். இப்படி மற்ற கோயில்கள் கொடுக்குற மாதிரி அற்ப சொற்பமா ஆட்களுக்கு உதவிகள் செய்யறது தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கதைத்தோம். அவர் சொன்னார், வேண்டாம், ஒரு கிராமத்தை நாங்கள் வன்னியிலே எடுத்து அந்த வன்னியில அந்த கிராமத்தை நாங்கள் ஒரு மாடல் வில்லேஜாக நாங்கள் அளவிலே நான் அபிவிருத்தி செய்வோம். ரெண்டு அளவிலே நான் உண்மைக்கு வன்னியிலே தான் ஒரு கிராமத்தை எடுத்து செய்வதற்கு நாங்கள் இருந்த வேளையிலே அம்மாள் வியாடேந்திரன் எம்பி, அவரை எனக்கு தெரியாது, அவர் எம்பி என்றே எனக்கு அந்த நேரத்தில் தெரியாது. அவர் என்னை தொடர்பு கொண்டு யாரோ ஒரு ஊடாக ஒரு தொடர்பு கொண்டு தயவு செய்து எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்கோ என்றால், இந்த கல்வியில மட்டக்களப்பு பின்தங்கிய நிலை இருக்கின்றது, அந்த கல்வி வளர்ச்சிக்கான ஒரு கட்டடம் ஒன்று போட்டு தருவதற்கு அவர் உதவி கேட்டார். நான் சொன்னேன், நாங்கள் இப்ப ஒரு முடிவெடுத்திருக்கிறோம், வன்னியிலே போய் ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி, ஒரு கிராமத்தை அடையாளப்படுத்தி அதை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோம், செய்ய போறோம் என்று சொல்ல அவர் சொன்னார், தயவு செய்து வன்னிக்கு போய்க்கு முதல் ஒரு மட்டக்களப்பை பாருங்கள், மட்டக்களப்பு நிலை மிகவும் கவலையாயிருக்கின்றது, அதை பார்த்து அத்தகைய முயற்சியை நீங்கள் மட்டக்களப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல அவரை நான் சொன்னேன், ஓகே, நாங்கள் வருகின்றோம், கொழும்பிலே உங்களை தொடர்பு கொள்கின்றேன், எங்களை சந்தியுங்கள், சந்திச்சு நாங்கள் கலந்துரையாடி பார்ப்போம் என்று அவருடன் ஏறக்குறைய ஒரு நாளும் எங்களுடைய அவர் இருந்து பல விடயங்களும் கதைத்து அரசியல் சமூக மட்டக்களப்பு தேவையில் சார்ந்த பல விடயங்களையும் கதைத்த போது அவருக்கு நாங்கள் சொன்னோம், ஓகே, நாங்கள் மட்டக்களப்பு பார்ப்போம், ஒரு 3 கிராமங்களை நீங்க அடையாளப்படுத்தி தாங்கோ, நாங்கள் பார்த்து போட்டும் நாங்கள் முடிவெடுக்கின்றோம் என்று சொல்லி போட்டு நாங்கள் அவரே எங்களை கூட்டிக் கொண்டு மட்டக்களப்பு போனார். மட்டக்களப்பிலே உண்மையிலே 3 கிராமத்திலே ஒரு கிராமம் புளியாவளி கிராமம், மற்றது சித்தாண்டியில ஒரு கிராமம், 3 கிராமங்களை பார்த்தோம். அதிலே மிகவும் அதாவது துன்பத்திலே, அதாவது மிகவும் ஒரு கஷ்டத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு கிராமமாக புளியாவளி இருந்தது. அந்த கிராமத்தை நாங்கள் விட்டு வேற எங்கேயும் போயிருக்கலாம், இலகுவான கிராமங்களுக்கு சில குறிப்பிட்ட ஒரு செய்யக்கூடிய பாவிச்சு கொண்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு கிராமத்தை, ஆனா அடிப்படையிலே கல்வி சமூக ரீதியில பொருளாதார ரீதியில மிகவும் பின்தங்கிய கிராமமாக புளியாவளி இருந்தது. அந்த கிராமத்தை நாங்கள் செய்வதாக முடிவெடுத்தோம். உண்மையிலே அந்த நேரத்திலே அந்த கிராமத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றதுக்கு வித்திட்டவர் இந்த அண்ணர் தான். ஆனா அவர் 2 வருடங்கள் அங்கு முழுமையாக ஈடுபட்டு அந்த வேலைகளை செய்தார். அவர்கள் கிராமத்திலே அவர் கேட்டது தங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டித்தர சொல்லியும் நீர் வசதி செய்ய தொடங்க சொல்லியும் அவற்றையெல்லாம் நாங்கள் செய்ய தொடங்கினோம். செய்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் அண்ணரும் 2 வருடத்திலே அவர் காணாமாயிட்டார். ஆனா அதை தொடர்ந்து செய்வதும் ஒரு கஷ்டமான நிலையில இருந்தது. என்றால் எங்களுக்கு அண்ணர் அங்கு முன்னணியிலே இருந்து செய்யும் பொழுது இலகுவாக இருந்தது, அவர் இல்லாமல் எவ்வாறு செய்வதென்றது ஒரு கஷ்டமான நிலை. அந்த அம்மாள் வியாழேந்திரனும் வந்திருந்தார், அவரும் கொஞ்சம் கவலைப்பட்டார் என்றால் நாங்கள் கையை விட்டுட்டு போவோம் என்று அதிலே கொடுத்த அந்த உறுதிமொழி, நாங்கள் இல்லை, இந்த முயற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம், மட்டக்களப்பில் செய்கிற முயற்சியை தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னதிலே அவற்றை மரணச்சடங்குகள் முடிந்த பின்பு நாங்கள் புளியாவளிக்கு போய் தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்தோம்.
மிகவும் கடினமான வேலைகள் தான். அதுவும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு ஒரு நிர்வாகத்தை செய்வது ஒரு கஷ்டமான வேலை. ஆனால் இருந்ததை அன்னர் என்ன இனத்தை ஆரம்பித்து வைத்தாரோ அவர் இல்லாத நேரத்தில் அந்த கட்டமைப்பை நாங்கள் வளர்த்தெடுத்து இன்று ஒரு பெரிய அளவிலே நாங்கள் வேலைகள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஏறக்குரிய 11 கிராமங்களிலே நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். பலவிதமான வேலை திட்டங்கள் செய்திருக்கிறோம். கஷ்டமான குடும்பங்களுக்கு வீடுகள் கிட்டத்தட்ட 55 வீடுகள் கட்டியுள்ளோம். அத்துடன் 6 ஆலயங்கள், அல்ல பெரிய ஆலயங்கள் 3, மற்றது சின்ன ஆலயங்கள் 3, மற்றது அறநெறி பாடசாலைகள் 6 என்று பலவிதமான ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் என்று கடைகள் எல்லாம் கட்டி எல்லாம் செய்து இப்ப நாங்கள் இந்த வருடம் ஒரு முக்கியமான வருடமாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தளவுல ஈழபதீஸ்வரர் ஆலயத்தின் 25வது ஆண்டு நிறைவு. அத்துடன் இந்த 10வது ஆண்டை நாங்கள் மட்டக்களப்பிலே எங்கட காலடி வைத்து 10 ஆண்டுகளை நாங்கள் செலிப்ரேட் பண்றோம். அது மாத்திரம் இல்ல, 3வது கும்பாபிஷேகம் பல கோயிலில் நடக்கின்றது. அப்ப பெரிய அளவிலே நிதி தேவையும் இருக்கும் நேரத்திலே இந்த முயற்சியை கொண்டு போவது இலகுவான விடயம் அல்ல. மற்றது முக்கியமான நாங்கள் ஒரு வேலையை செய்தோம் ஏனென்றால், ஒரு பாடசாலையில் எங்க காயங்குடா கிராமத்திலே ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தின் தரத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு கட்டணங்கள் அமைத்து கொடுத்தோம். அதிலே அபிவிருத்தி வேலைகள் கணக்கு செய்தோம் அந்த பாடசாலையிலே. அந்த பாடசாலை செய்ததால் சுற்றுப்புறத்திலே உள்ள 6 கிராமங்களில் இருக்கும் பிள்ளைகள் என்று அட்வான்ஸ் படிக்கிறதுக்கு வசதிகள் செய்துள்ளோம். ஆகவே சொல்ல போனால் அதுக்கண்டே கதைப்பதற்கு ஒரு ப்ரோக்ராம் தனிய தேவையா இருக்கும். ஆனால் முயற்சிகளை நாங்கள் கைவிடாமல் தொடர்ந்து செய்கின்றோம். அந்த முயற்சியில் புளியாவடி கிராமம் ஒரு ஆரம்ப முயற்சி. கற்றுக்கொண்ட பாடங்கள் பல கடினமான பாடங்களாக இருந்தன. அதுலேயும் நாங்கள் விட்டு போட்டு வர்ற எல்லா சந்தர்ப்பம் இருந்தேன்டா வெறுப்புகளும் வரும். நீங்க செய்யும் பொழுது பலவிதமான தடைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்க வெறுப்படைத்து போவீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. புளியாவளியை அப்படியே ஒரு பக்கமா வைத்து விட்டு மற்ற கிராமங்களை நோக்கி போனோம். அங்க போன போது எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்கள், பறந்துபட்ட அனுபவங்கள். செங்கலடியிலே அக்னி என்ற ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்குவோம். பொங்கலுடன் நாங்கள் திறப்பு விழாவில பிப்ரவரி திறப்பு விழா வைக்கின்றோம். நோக்கம் மட்டக்களப்பிலிருந்து ஏற்றுமதி பொருட்களை செய்வது. அதுக்குரிய முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அதுவும் ஒரு மிகவும் கடினமான ஒரு முயற்சியாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அதிலே அனுபவம் பெற்றவர்கள் அங்கு இல்லை. அவர்களை மெதுவாக ட்ரெயின் பண்ணி அங்கிருந்து பொருட்களை இங்கே அனுப்புவதற்கு முயற்சிகள் செய்ய இருக்கின்றோம். ஆகவே இந்த வருடமானது இரு கையில ரெண்டு கையில தட்டினால்தான் சத்தம் பெறும் என்று சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் நினைக்கின்றேன். இந்த ஜெயநாதன் அவர்களும் குறிப்பிட்டபோது ஜெயதவனும் சொல்லியது போல இந்த வெளிநாட்டு உதவிகள் அங்கு போய் பயனுள்ள வகையில் என்றதற்கு ஒரு மாடல் வில்லேஜ் ஆக பிள்ளையாவளி இருப்பது போல ஜெயதேவன் அவர்களின் நிர்வாகம் ஒரு மாடலாக இருக்கின்றது. என்னென்றால், அவர் ஏற்கனவே இங்க புலம்பெயர் நாடுகள்ல இருந்து பலவிதமான உதவி, சில பேர் தனிநபர்கள் இந்த நம்பிக்கையில உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் நாட்டில் ஒரு நல்லெண்ணம் கொண்ட நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல நம்பிக்கை கொண்டு அதனூடாக உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல பேர் அரசு நிர்வாகங்களுக்கு கூட ஏற்கனவே இருக்கிற விடயங்களை அதை பாவித்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த ஸ்டேட்டஸ் கோ அவைகள் எல்லாம் உதவிகள் தான், அவைகளும் பாராட்டப்பட வேண்டியவைதான். ஆனால் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆனதும், மற்றது வெளியில ஒரு எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரக்கூடியதும், பலவிதம் பன்முகப்படுத்தப்பட்ட இதில் ஈடுபட்டிருக்கிறார். ஒன்று சமய இது என்றாலும் சரி, அறநெறி பாடசாலைகள் என்றாலும் சரி, கிராம அபிவிருத்தி என்றாலும் சரி, முக்கியமாக லோக்கல் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை வலுவூட்டும் இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக கூறியது போல அந்த பல வெறுப்புகள், பல விரக்திகள், வினைத்திறனின்மையான செயற்பாடுகளால் விளையக்கூடியவைகள், மற்றது நேர்மையினங்கள், இவைகளுக்கு ஊடாக எல்லாம் இவைகளை கடந்து அங்குள்ளவர்களை ஒரு ஆளுமையுள்ள நிர்வாகத்தின் உள்ளவர்களாக படிப்படியாக, உடனடியாக ஒரே பாய்ச்சலில் செல்ல முடியாது, படிப்படியாக வளர்த்தெடுத்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக, புலம்பெயர் நடவடிக்கைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இதுவரை
இருக்கிறது நினைக்கிறேன். பெரிய பாரிய திட்டங்களை போடலாம், பாரிய படங்கள் போன்ற விடயங்களை எல்லாம் செய்யலாம். அது நல்லதுதான், வளர்ச்சிக்கு எல்லாமே நல்லதுதான். ஆனால் அடிமட்ட சமூகத்தை மேல கொண்டு வருவதற்கு அந்த எம்பவர்மெண்ட் என்ற அந்த விடயத்தை செய்து வருவது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த இதுகளில் நாங்களும் அவர்களிடம் சிறு சிறு வகையில் அவருடன் தொடர்புகள் இருந்து உதவிகள் செய்யக்கூடியதாக இருந்த நானும் பலமுறை 2-3 முறைக்கு மேல் அந்த இடத்துக்கு ஆரம்ப காலங்களிலும் இடைக்காலத்திலும் பின்னரும் போய் அங்கு சென்று அந்த கிராமங்களை நிலைமைகளை பார்த்திருக்கின்றேன். அது பார்க்கும் பொழுதுதான் அது அந்த எங்கிருந்து எங்கு வந்திருக்கின்றார்கள், எங்கு இருந்தவர்கள் என்றதை யோசிக்கும் பொழுதுதான் அந்த அதில் உள்ள உண்மையான விடயங்கள் வந்து வெளியில் தெரிய வரும். அந்த வகையில் அந்த விடயங்கள் மேலும் தொடர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இன்று இந்த 20 வருடத்தை தடுத்து வைக்கப்பட்டதை பற்றி அவர் திரும்ப பலமுறை அவர் கூறியிருந்தாலும் திரும்ப நிறைய பண்ணப்படும் போது எனது மனதில் ஒரு சிந்தனை ஒன்று ஓடியது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இவ்வாறு துரோகிகளாக்கப்பட்டு பல பேர் மறைந்திருக்கிறார்கள், பிடிக்கப்பட்ட அவர்களது மனநிலை, அவர்களது சூழ்நிலைகள் என்ன மாதிரி இருந்திருக்கும் என்பதையும் ஒரு கணம் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நினைத்து பார்ப்பது ஏதோ பழி வேண்டுவதற்காகவோ அல்ல குற்றம் கூறுவதற்காகவோ அல்ல. எமது சமுதாயத்தில் நடந்த இந்த ஒரு பாரிய ஒரு பின்னடைவுக்கான காரணங்களை நினைவு கூர்ந்து அதை மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் உணர்வுபூர்வமாக அனைவரும் வந்து இவற்றை மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட வேண்டியது அவசியமாகின்றது. அந்த வகையில் ஜெயதேவன் அவர்களின் இன்றைய அந்த மீள் தனது நடந்தவைகளை மீள கொணர்ந்தது அந்த வகையில் லிசனர்ஸுக்கும் அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த வகையில் சிந்தனைகளை தூண்டும் என்று நம்புகின்றேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். நீங்கள் சிவலிங்கம் அவர்கள் ஒரு நிமிடம் நீங்கள் இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும். ஆமாம் ராம், இது ஒரு முக்கியமான தருணம். வேதன் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு 20 ஆண்டு கால நிறைவு தொடர்பான பழைய நினைவுகளை நாங்கள் மீள கொண்டு வந்தாலும் கூட ஒரு சமூக செயற்பாட்டாளரை ஒரு கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்கள் மத்தியிலே நாங்கள் அவர்கள் வாழும்போதே அவர்களுடைய தொண்டுகள், சமூக செயற்பாடுகள், அவர்கள் சமூகத்துக்கு கொடுக்கின்ற வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்வை பார்க்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு பாய்ந்து கொள்கிறோம். ஜெகநாதன் ஸ்வெல்லிங்கின் சொன்னதிலிருந்து தொடரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அவருக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். அதாவது வாழும் பொழுது கௌரவிக்கிறதுன்றது வந்து ஏதோ மகுடம் சூட்டுறதுன்றது அல்ல. அவருடைய செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வர்றதும் அதற்கான துணிச்சலையும் அவருக்கு இருக்கிறதுன்றதையும் அதை சரியான முறையில கொண்டு செல்லுகிறார்ன்றதையும் வந்து சமூகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுதான் அந்த கௌரவம்ன்றது. அந்த ரீதியில அவருடைய சேவை தொடர வேண்டும் என்றதும் அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு பாடமாக, அதாவது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக அது அமைந்திருக்கிறதுன்றதையும் கூறிக்கொண்டு அவருக்கு உங்களுடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த விடயத்தை இன்னொரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே டிபிசி உறவுகள் எங்களுடன் தோளோடு தோள் நின்று பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியிலும் தொடர்ந்து எங்களுடன் குரல் கொடுத்து வந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய தோழர் ஜெகநாதன், தம்பா, சிவலிங்கம், அது மட்டுமல்லாமல் தோழர் பஷீர் அவர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை, ஆனால் தொடர்ந்து ஜெயதனுக்காக பல்வேறு காலகட்டங்களிலும் குரலை கொடுத்தவர் என்று நினைவு கூறிக்கொண்டு இறுதியாக 2 கேள்விகளோடு சுருக்கமாக, இந்த 10 ஆண்டு கால இலங்கையிலே இந்த அபிவிருத்தி திட்டத்தின் போது 3 அரசுகள் வந்திருக்கின்றது. இந்த அரசுகள் உங்களுக்கு எந்த விதமான நெருக்கடியை தந்தது? முதலாவது விடயம். 2வது விடயம், இந்த நிதி ஆலயத்துக்கு வருவது மட்டும் காணாது, வேறு ஏதாவது வகையிலே உங்களுக்கு நிதிகள் கிடைக்கின்றதா? 2 விடயங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஆமாம், நன்றி. உண்மையிலே நான் கடந்த 10 ஆண்டுகளாக ஈடுபட்டு செய்த வேலையில வந்து எந்த விதமான நெருக்குவாரங்களும் இருக்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கமும் எந்த தடைகளையோ நெருக்குவாரங்களையோ தரவில்லை. தற்போதைய அரசாங்கம் கூட சில தொடர்புகள் மூலம் இணைந்து செய்யலாம் என்ற ஒரு கருத்தை தந்துள்ளார்கள். ஆனால் அந்த இணைந்து செல்லும் ஒரு கருத்தூட்டத்துக்கு நான் உடன்படுவதாக இல்லை. காரணம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த தனித்துவம் போன வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
ஆனா எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அது முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது கேட்டபடியும் நீங்கள் என்ன கேட்ட நீங்க இரண்டாவது நிதி, அதாவது ஆலயத்துக்கு வருகின்ற நிதியா அல்லது வேறு வழியிலிருந்து நிதிகள் கிடைக்கும். நிதி மிகவும் ஒரு வித்தியாசமான திட்டத்தை கிடைத்தால் நாங்கள் செய்கின்றோம். ஆலய நிதியை நாங்கள் பூர்ணத்துவமாக நாங்கள் பாவிக்கவில்லை. அப்ப ஆலயத்தின் நிதி நாங்கள் சராசரியாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 50% தான் ஆலயத்தின் நிதியை பாவிக்கின்றோம். மிகுதி 50% நமது சமூக நலன் விரும்பிகள் என்று நான் உண்மைக்கு தெரியும் சில கன்சல்டன்சி வேலை செய்யும் போது உதவிக்கு வருபவர்களின் இருந்து நிதி உதவியை பெற்று ஆலயத்துக்கூடாகத்தான் அந்த நிதிகளை செய்து ஸ்பான்சர் பண்ணி செய்யும் ஒரு முயற்சியை ஒன்றை செய்கிறோம். ஆகவே கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லலாம் 50-50%. ஆனா முழு நிதியும் ஆலயத்துக்காகத்தான் பெறும். ஆனால் நாங்கள் வெளியில இருந்து தனிப்பட்ட முறையிலே ஆட்கள் வந்து தருவதும் அணுகி எடுக்கும் நிதியை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் செய்கிறோம். ஒரு முக்கியமான விடயத்தை நான் தவறவிட்டேன், அதையும் கூறி விடைபெறலாம் நினைக்கின்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லவில்லை. ஏன் நான் யாழ்ப்பாணத்தில இருந்து மட்டக்களப்பிலே இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று 2 அடிப்படை காரணங்களை கூற விரும்புகின்றேன். ஒன்று, வடக்கு கிழக்குக்கான ஒரு உறவு பாலமான ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். அது யாழ்ப்பாண தமிழர் வந்து மட்டக்களப்பிலே கிழக்கு மாநிலத்திலே போய் செய்யும் ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும். அதிலே உண்மைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்று ஒரு சில ஸ்தாபனங்கள், யாழ்ப்பாண ஸ்தாபனங்கள் இன்று மட்டக்களப்பிலே வந்து சில வேலைகளை செய்கின்றார்கள். வரவேற்க வேண்டிய விடயம். அது ஒரு முக்கியமான இது. மற்றது, ஆலயங்கள் வந்து சமூக பணியிலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு பாண்டிய கால சிந்தனையை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் அந்த பெருவெள்ளத்திலேயும் மட்டக்களப்பு அண்மை பெருவெள்ளத்திலையும் பார்த்தீர்கள் என்றால் இலங்கையிலே எத்தனையோ ஆலயங்கள் வந்து அந்த சமூக பணியை செய்யும் முயற்சியை நாங்கள் காணக்கூடியதா இருந்தது. ஆனா இன்னும் பெரிய ஆலயங்கள் எந்த விதத்திலையும் அந்த முயற்சியை எடுக்கவில்லை. அதற்கான ஒரு நிலைப்பாடு ஒரு காலத்தில் உருவாகும் என்று ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த வேலைகளை செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்திப்பு. அரசியல் விருந்தினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து சிறப்பிக்கும் தளம் சந்திப்பு. உங்கள் டிபிசியில்.